தெய்வத்தில் முதன்மையான தெய்வம் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் குலதெய்வமே பிரதானமான தெய்வம். அதுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லைன்றது தான் உண்மை. ஆதி காலத்தொற்று அதான் நடைமுறையில் இருக்கிற விஷயம். குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமா அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இசதெய்வ வழிபாட்டினுடைய முழு பலனும் கிடைக்கும். மரத்தை வைத்துக்கூடிய வழிபடக்கூடிய தன்மை இருக்கும், செடியை வைத்து வணங்கக்கூடிய தன்மை இருக்கும், இன்னும் ஒரு குச்சியை வச்சு வணங்கக்கூடிய தன்மை இருக்கும். வீட்டில் இறந்த கன்னிமார்கள் அவங்கள குலதெய்வமா வணங்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்படி பல பிரிவுகளா இருக்குது. அந்தந்த சமூகத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த வழிபாட்டு முறையில். நம்ம மக்கள் பொதுவாக அப்படி நினைக்கக்கூடாது. பிரம்மாண்டமான ஒரு சிலை இருந்துச்சுன்னா, ஒரு காவல் தெய்வம் கத்தியோடு இருக்குன்னா பரவாயில்ல, இதுதான் சக்தி அதிகம், ஒரு செங்கல் வைக்கும்போது சக்தி, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே சக்தி தான். இங்கே சிவன் அம்சம் ஒன்று, பெருமாள் அம்சம் ஒன்று. ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டது வெளிநாட்டில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னா, ரொம்ப பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. உங்களுக்கு குலசாமி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வாங்க, அந்த ஒரு பிடி மண் எடுத்துன்னு போங்க, உங்கள் வீட்டு வாசப்படியில் கட்டுங்க, பூஜை ரூமில் வைங்க, உங்கள் கூடவே வச்சுங்க. அந்த சக்தி கண்டிப்பாக அவங்க கூட தொடர்ந்து பயணிக்கும். நானும் 3 வேளை கும்பிட்றேன், 3 வேளை சாமி கும்பிட்றேன், சாமி எனக்கு வரமும் தரல, வாழ்க்கையும் தரலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் இங்கே விழுந்துங்க கும்பிட்டாலும் உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடிப்படையாக குலதெய்வத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கான தேடுதல் முயற்சியில் ஈடுபடணும். எதுக்கோ முயற்சி பண்ணுறீங்க, எதுக்கோ கூகுளில் போய் சர்ச் பண்ணி உட்காந்துறீங்க, எதுக்கோ நேரத்தை விரயம் பண்ணுறீங்க. உங்கள் குலசாமி தேரத்துக்கு உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பாலாறு வேலாயுதம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். நீங்க நிறைய குலதெய்வம், அதே மாதிரி ஒரு கோவிலினுடைய சிறப்புகள்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க, பரிகாரங்கள் உட்பட. இன்னைக்கு முதலாவதாக குலதெய்வ வழிபாடு பத்தி நீங்க நேயர்களுக்கு சொல்லணும். இல்லை, இது உண்மையை சொல்ல போனால் அதை நான் சொல்லலை, எனக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சமீப காலமாக அதை பேசக்கூடிய வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதன் மூலயமா பதிவு பண்ணுற அவ்வளோதான் விஷயம். இதில் நம்பன்றது இதில் ஒன்றுமே ஒரு பாற்றே கிடையாது. முன்னோர்கள் வகுத்து வைத்த, முன்னோர்கள் தெரிவித்த அந்த கலாச்சாரம் பண்பாடு மாறாமல் இருக்கும்போது நமக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமாக அமையும் அப்படின்றது தான் இன்றைய வாழ்வியல் தத்துவம். அப்போ அந்த முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன விஷயத்த அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு போன நம்மளுக்கு இருக்குன்னு நாங்கள் உணர்றோம். சிறு துளி பெருவெல்லம் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல தவறுவதும் ஒரு தவறான விஷயம். அதனால் சொல்லக்கூடிய கருத்து தெளிவாக சொன்னதுக்காக தான் தெய்வத்தில் முதன்மையான தெய்வம் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் குலதெய்வமே பிரதானமான தெய்வம். அதுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லைன்றது தான் உண்மை. ஆதி காலத்தொற்று அதான் நடைமுறையில் இருக்கிற விஷயம். குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இசதெய்வ வழிபாட்டினுடைய முழு பலனும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோதான் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலும், எவ்வளோதான் யாகம் நடத்தினாலும், எவ்வளோதான் அன்னதானம் போட்டாலும், என்னதான் பண்ணாலும் கூட ஒரு முழுமை பெறாத தன்மைன்றது அந்த பூஜை முறைக்கோ அந்த பரிகாரத்துக்கோ அமைந்துவிடும். அதனால் குலதெய்வம் அப்படின்றது மிக 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 முக்கியமான ஒன்று எல்லா மனிதருக்கும். ஓகே, இப்போ நீங்க குலதெய்வம்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வருது, பிளஸ் அதனுடைய வழிபாட்டு முறைகள் என்ன மாதிரி பண்ணணும்? இப்போ சில பேருக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருக்கும், முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க வழி வழியாக இவங்கள தான் நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு தெரியாது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிருப்பாங்க, இல்லை இங்கேயே இருப்பாங்க, ஆனாலும் குலதெய்வம் தெரியாது. இவங்கெல்லாம் எப்படி தங்களுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது? இல்லை, தெரிஞ்சுக்கிறது ஒரு வழி இருந்தாலும் கூட குலதெய்வ வழிபாடுன்றது அந்தந்த வம்சத்தை சார்ந்த விஷயம். இதில் என்னுடைய குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கும், உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கும். இதில் வழிபாட்டு முறையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் இது ஆழ்ந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிலை வழிபாட்டு முறையும் ஒரு வழிபாட்டு முறை இருக்கும், காவல் தெய்வங்களை வழிபடக்கூடிய முறையும் இருக்கும், மரத்தை வைத்து வழிபடக்கூடிய தன்மை இருக்கும், செடியை வைத்து வணங்கக்கூடிய தன்மை இருக்கும், இன்னும் ஒரு குச்சியை வச்சு வணங்கக்கூடிய தன்மை இருக்கும். வீட்டில் இறந்த கன்னிமார்கள் அவங்கள குலதெய்வமாக வணங்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்படி பல பிரிவுகளாக இருக்குது. அந்தந்த சமூகத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வழிபாட்டு முறையில். ஆனால் 2 விஷயமா பிரிக்கலாம். ஒன்று சைவம் அசைவமாக பிரிக்கலாம். அதிகபட்சம் அதை பிரிச்சா சைவத்துக்கான தெய்வ வழிபாடுன்றது பொங்கல் வச்சு வழிபாடு ஒன்று, அசைவத்துக்கான தெய்வம் என்பது கண்டிப்பாக அசைவம் வைத்தே படைச்சே தீரணும். இதில் நான் இன்னைக்கு சைவமாக மாறிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் வீரத்தை காமிக்கக்கூடாது. அங்கே என்ன வழிபாட்டு முறையோ, உங்கள் முன்னோர்கள் என்ன வகுத்து வச்சாங்களோ அதுலேருந்து கொஞ்சமும் தடம் பெறலாமல் நீங்கள் செய்யும் போது தான் குலசாமியுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, குலசாமி கோயிலுக்கு போகும்போது குடும்ப சமேதராக எல்லாரும் ஒற்றுமையாக தான் போகணும். உங்களுக்குள்ள மனமாச்சரியங்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை தள்ளி வச்சுட்டு பங்காளிகள் சொல்லுவோம் இல்லையா, சொந்த பந்தத்தோடு சூட போகும்போது தான்
குலசாமி சந்தோஷப்படும். அதனால் அவங்களுடைய அருள்ன்றது பிரதானமான விஷயம் ஒவ்வொரு சமூக மக்களுக்கும். அது எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூக சார்ந்த கலாச்சார அமைப்பு ஒவ்வொருத்தர் இருக்கும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு சில குலசாமி கோயிலில் ஆண்கள் மட்டுமே போய் வழிபடுவாங்க, ஒரு சில குலசாமியை பெண்கள் மட்டுமே வழிபடுவாங்க. இன்னும் ஒரு சில குலசாமி கோயில் நான் நேரடியாக போய் பார்த்துருக்கேன். இரவில் ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் தான் அந்த கோயிலை திறந்து வச்சிருப்பாங்க. அது ஓப்பனாக தான் இருக்கும் பிளேஸ். நைட்டில் வாரத்தில் ஒரு நாள் திறந்திருக்கும். எப்பவுமே திறந்தா இருக்கும். மின்சார வெளிச்சம் கிடையாது. அகல் தான் அந்த கோயிலே தெரியும். அந்த 1.5 மணி நேரம் மட்டும்தான் அந்த சமூக மக்கள் அந்த தெய்வத்தை வழிபட்டு போவாங்க. மற்ற நாளில் அந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. அது திறந்த வழியில் வெட்ட வழியில் தான் இருக்கும். ஏன்னா அந்த சமூகம் கலாச்சாரம் அப்படி தான் முன்னோர்கள் பின்பற்றிருக்காங்க. இன்றைக்கும் அங்கே ஈபி கரண்ட் வெளிச்சம் கிடையாது, எந்த வெளிச்சமே கிடையாது. அகலுக்கு நீங்கள் ஊற்றும் போகிற எண்ணெயை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் அந்த சாமியை பார்த்துட்டு அப்படி வருவாங்க. இப்படியே குலதெய்வ சம்பந்தமான உள்ள நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்திலையும் அற்புதமான பல விஷயம் அமைஞ்சிருக்கும். 3 செங்கலை வைத்து வழிபடுவத தன்மை உண்டு. ஆற்றங்கரை ஓரமாக ஒரு செங்கல் வச்சு கும்பிடுவாங்க, ஒரு மரத்தை வச்சு கும்பிடுவாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் உண்டு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே சக்தி தான். இங்கே நம்ம மக்கள் பொதுவாக அப்படி நினைக்கக்கூடாது. பிரம்மாண்டமான ஒரு சிலை இருந்துச்சுன்னா ஒரு காவல் தெய்வம் கத்தியோடு இருக்குன்னா பரவாயில்ல, இதுதான் சக்தி அதிகம், ஒரு செங்கல் வைக்கும்போது சக்தி, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே சக்தி தான். இங்கே சிவன் அம்சம் ஒன்று, பெருமாள் அம்சம் ஒன்று. இந்த 2 அம்சத்தை சேவன் தான் காவல் தெய்வமாக இருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் எல்லையில் தான் பெரும்பாலும் காவல் தெய்வங்கள் இருக்கும். அதை ஊரை காப்பாற்றக்கூடிய தெய்வம். இப்போ ஒன்றும் பண்ணீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போகிற நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். பூதநாராயண பெருமாள் தான் அந்த ஊருடைய காவல் தெய்வம். பூதநாராயணர் பெருமாள் நேரடியாக குலசாமி வரலன்னாலும் அந்த ஊர் காவல் தெய்வம் பூதநாராயண பெருமாள் தான் காவல் தெய்வம். அப்போ அந்த ஊரை காக்கக்கூடியவர் அவரு. அப்போ அந்த எல்லை சாமி அவர் தான். அவருடைய அனுமதி பெற்று தான் கிரிவலம் போகணும். அந்த மாதிரி உங்களுடைய எல்லா நல்ல விஷயத்துக்குமே கூட துணையாக இருந்து ஆதரவாக இருந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பங்களிப்புன்றது குலசாமிகள் தான் இருக்குது. அதில் நீங்கள் இங்கே எதுவாக இருந்தாலும் இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு போகும்போது தான் அந்த விஷயம் வெற்றிகரமாக நடக்கும். 2வது கேள்வி நீங்கள் கேட்டது வெளிநாட்டில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு குலசாமி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வாங்க, அந்த ஒரு பிடி மண் எடுத்துன்னு போங்க, உங்கள் வீட்டு வாசப்படியில் கட்டுங்க, பூஜை ரூமில் வைங்க, உங்கள் கூடவே வச்சுங்க. அந்த சக்தி கண்டிப்பாக உங்களுடைய தொடர்ந்து பயணிக்கும். அது 10 வருஷம்னாலும் 100 வருஷம்னாலும் அந்த சக்தி மாறாது. அதனால் ஒரு பிடி மண் போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்களுக்கு கவசமாக நிற்கும். சப்போஸ் அதுவும் என்னால் முடியல, இப்போ தான் தெரிஞ்சினேன்னா ஒரு புகைப்படம், இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. உங்கள் குலசாமி ஒரு படத்தை எடுத்து வச்சுங்க, டெய்லி வீட்டில் வச்சு வணங்குங்க, மானசீகமாக வணங்குங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வணங்காமல் போனீங்கன்னா அதனுடைய பெரும் பகுதி பின்னடைவு லாஸ்ன்றது உங்களுக்கு மட்டுமே சாரும். அருமையா சொன்னீங்க. இப்போ இந்த இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள்னு இப்போ 2 விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இப்போ குலதெய்வங்கள் தெரியாதவங்க இந்த இஷ்ட தெய்வங்களை மட்டுமே வழிபட்டாலும் அவங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும். நிச்சயமா கிடையாதான் சொல்றேன். 50% கிடைக்கும். ஓகே. ஏன்னா நம்பிக்கை சார்ந்த பண்றீங்க. குலதெய்வம் தெரியாம போறதுக்கும் உங்க ஜாதக அடிப்படையில் ஒரு சில காரணங்கள் உண்டு, அது வேற டாபிக். ஆனா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்க முன்னோர்கிட்ட போய் கேட்கணும், என்னுடைய குலசாமி எதுன்னு சொல்லிட்டு கேட்கணும். எந்த வழிபாட்டு முறையை கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த பொறுப்பு உங்களுக்கு உண்டு. சொல்ல வேண்டிய பொறுப்பு முன்னோர்களுக்கு உண்டு. ஐயா இதுதான் நம்ம குலசாமி, இதை போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். இப்ப இது எதுவுமே தெரியல, சொல்லவும் இல்லை, நான் ஒரு இஷ்டத்தை வழிபடுறேன்னா ஆமா, அப்போ உங்களுக்கு பலன் முழுமையாக கிடைக்காது. அப்பதான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். என்னன்னா அந்த பாபா படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், நானும் 3 வேளை கும்பிட்றேன், 3 வேளை இப்போ சாமி கும்பிட்றேன், சாமி எனக்கு வரமும் தெரில வாழ்க்கையும் தெரிலன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி நீங்கள் இங்கிட்ட விழுந்து இங்கே கும்பிட்டாலும் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடிப்படையாக குலதெய்வத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கான தேடுதல் முயற்சியில் ஈடுபடணும். முதல் பீரியாரிட்டி அந்த விஷயத்தை வச்சுக்கணும். ஐயா என் குலசாமி யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தேடுதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த அவசர விதத்தில் என்னால் தேட முடியலாம் சொல்லக்கூடாது. ஏன் உன் வாழ்க்கைக்கு நீங்கள் கஷ்டப்பட கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். தேடுங்க, 10 பேரை கேளுங்க, 10 ஜோசிகாரை பாருங்க, யாரை ஒன்றா பாருங்க, அதுக்கான முயற்சியை முன்னெடுங்க. எந்த வகையிலாவது தெரிந்து கொள்ள முன்னெடுப்பு பண்ணீங்கன்னா உண்மையிலே உங்கள் குலசாமி நீங்கள் தேடுற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது கர்மாக்களுடைய அளவீடு அங்கே குறுக்க நின்னாலும் கூட நீங்கள் அழைக்கிறீங்கன்ற உணர்வு குலசாமி வந்துச்சுன்னா அதே இறைவன்கிட்ட போய் கேட்டு, ஐயா என்னை கூப்பிடுறாங்க, ஐயா இவ்வளோ நாளாக மறைஞ்சு போயிருந்தேன், கொஞ்சமாவது அவனுக்கு அருள் பாலிக்கணும், எனக்கு கொஞ்சம் வழிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட கேட்குற வாய்ப்பையும் நீங்கள் தான் உருவாக்கி தரணும். இங்கே கேட்டால் தான் கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் திறக்கப்படும். நான் பாடி குலசாமி தெரியலன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா உங்கள் லாஸ் உங்களுக்கு. தேடுங்க. எதுக்கோ முயற்சி பண்ணுறீங்க, எதுக்கோ கூகுளில் போய் சர்ச் பண்ணி உட்காந்துறீங்க,
எதுக்கோ நேரத்தை விரயம் பண்றீங்க. உங்க குலசாமி தேர்றதுக்கு உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பா செய்யணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இது பொறுப்பும் கடமையும். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் கொடுக்கிற ஒரு சொத்து இது. நீங்க இப்போ பில்டிங்கா சொத்து சேர்க்கறது, வாகனமா சொத்து சேர்க்கறதுலாம் கிடையாது. இந்த சொத்தை அவன் கையில் கொடுத்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு வாழ்க்கை முழுவதும் அற்புதமாக ட்ராவல் பண்ணுவான். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் முதல் தெய்வம், இந்த ஓடோடி நிற்கக்கூடிய தெய்வம் குலசாமி மட்டும்தான். நான் இருக்கிற உன்னை காப்பாற்றுன்னு வந்து நிற்கும். அந்த நிற்கக்கூடிய தன்மையை நீங்கள் தான் அதுக்கு கொடுக்கணும். அப்போது நீங்கள் பரிபூர்ணமாக அதை இங்கே வணங்கி சரணாகதி அடைஞ்சு கொடுங்கன்னு சொல்லும்போது அள்ளி கொடுத்துட்டு போகுது. குலசாமி இல்லாமல் எந்த சாமியோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது. கிடைக்கும், நீங்கள் செய்த வழிபாட்டின் முடிக்கு கொஞ்சமாவது கிடைக்கும். ஆனால் பரிபூர்ண தன்மைன்றது 100% வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே சில பேர் வீட்டில் வந்து முன்னோர்கள் வணங்கியிருப்பாங்க, குலதெய்வம் மறைஞ்சிடுச்சு, எவ்வளோ முயற்சி பண்ணோம் தெரியல. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கடவுளை நீங்க குலதெய்வமா வழிபடலாம், அதற்கு இணையான சக்தி உங்களுக்கு கிடைக்கும்னா எந்த தெய்வத்தை அவங்க? இல்லை, 2 விஷயமா பிரிச்சுக்கலாம். நீங்கள் அப்படி மறைஞ்சு போட்டு விட்டுறக்கூடாது. அதுக்கான முயற்சி ஈடுபடணும். ஏன்னா அது உங்கள் குலசாமி. ஆல்டர்னேட்டிவாக ஒரு பகுதியை நீ வச்சுக்கலாம். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சுவாமி இருக்கானா இருக்கு. இப்போ எனக்கு எதுவுமே தெரியல, பிளாங்காக இருக்கிறேன், எனக்கு மறைஞ்சும் போல எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வயசாகிடுச்சு, அதுக்கான முயற்சி என்ன முன்னெடுப்பு பண்ண முடியல அப்படின்னு. இதுக்கு உதாரணம் ரொம்ப எளிமையாக சொன்னப்போனால், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் நிறைய உற்சவர்கள் வெளியே வருவாங்க. எதுக்கு வருவாங்க? ஆக்சுவலா உற்சவமூர்த்தின்னு வருவாங்க வெளியே. எப்பவுமே மூலவரை கொண்டு வர மாட்டாங்க. அதனால எதுக்கு உற்சவர் வராங்க? அந்த ஊர்ல வந்து வரத்துக்கு நான் தான் இந்த இடத்துக்குள்ள. இல்லை, 2 விஷயம் இருக்குது. வழக்கமாக பூஜை செய்யக்கூடியவர்கள் வழக்கமாக போய் செஞ்சு கொடுங்க. வயோதிக காலம் வந்துடும். வயோதிகம் காரணமா அந்த மூலவரை தரிசிக்க முடியாது. அப்போ அதே பெருமான் வந்து என்ன பண்ணுவார்? இவ்வளவு நாளா நீங்க வந்துட்டீங்க, உங்க இடத்த தேடி நான் வரேன்னு சொல்லிட்டு தான் உற்சவமூர்த்தியா வந்து அந்த வயதானவர்களுக்கு காட்சி கொடுத்ததுக்காக தான் உற்சவமா வருவார். மூலவரே உற்சவரா வருவார். அது போலதான் இந்த விஷயமும் நீங்க போய் தேடணும். அப்படி கிடைக்கலன்ற பட்சத்துல என்னால முடியலன்ற பத்தி வயது ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஆல்டர்னேட்டிவே பிரதானமா எடுத்துக்க கூடாது. இப்போ உங்களுக்கு குலசாமி எதுவும் தெரியலன்னு சொல்லும்போது முருகப்பெருமான டிஃபால்ட்டா நீங்க குலசாமியை ஏற்றுக்கலாம். எனக்கு எந்த விஷயமே தெரியல, புரியல அப்படின்னும் போது தாராளமாக முருகப்பெருமானை நீங்கள் குலசாமியை வணங்கலாம், தவறு கிடையாது. அதுக்கப்புறம் சொரிமுத்து ஐயனார், பாபநாசர் இருக்கிற சொரிமுத்து ஐயனாரை நீங்கள் குலசாமியாக வணங்கி வரலாம். என்ன நடக்கும்? இவ்வளோ தொடர்ச்சியாக வணங்கி வரும்போதுன்னா உங்களுடைய உண்மையான குலசாமி எதுவோ அதுக்கான ஒரு அடையாளமோ மற்ற விஷயங்களோ இவங்க கனவு மூலியமாவோ அமானுஷ்யமான விஷயங்கள் மூலியமாவோ யார் மூலியமாவோ எவர் மூலியமாகவோ உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. அப்போது அதுக்கான வழியை நீங்கள் பின்பற்றணும். ஆனால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவே பிரதானமாக பயன்படுத்தக்கூடாது. நீண்ட நெடிய காலத்துக்கு பரவாயில்லப்பா நீங்கள் முருகரை சொல்லிட்டீங்களா, முருகரே கும்பிட்டு நான் சொல்லி இருக்கக்கூடாது. தற்காலிகமாக குலதெய்வ அருள் வேணும்னும் போது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸை கிரியேட் பண்ணி தரவை தான் அந்த முருகப்பெருமானும் சொரிமுத்து ஐயனாரும் இப்போ சோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதை பயன்படுத்திங்க, தப்பு இல்லை. அதுக்காக இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. தேடுங்கள் தேடுங்கள். நீங்கள் தேடுற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 1 மாதமோ 10 நாள்லையோ நிச்சயமாக கிடைப்பாங்க. அது உங்கள் ஜாதக விஷயமா சப்போர்ட் பண்ணணும். எது எப்படி இருந்தாலும் முயற்சிக்கான விளைவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க. இப்போ வந்து குலதெய்வத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போ என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய அதுக்கு முன்னாடி மூதாதையர் இருந்த ஊரில் ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க. அப்போ அந்த காவல் தெய்வத்தையே நான் வந்து ஒரு குலதெய்வமாக நினச்சி அவங்களே வழிபட தொடங்கலாம். இல்லை, என்ன சொல்லிடுறீங்க, சமூக சார்ந்த குலதெய்வங்கள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு குறிப்பிட்ட தெய்வமாக வருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இங்கே முனேஸ்வரனை கும்பிட்றேன்னு சொல்லும்போது வேற ஒரு சமூக மக்கள் அதே ஊரில் வாழ்றவங்க காட்டேரியை கும்பிடுவாங்க. இன்னொரு இதில் முருகப்பெருமானை கும்பிட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் அந்த ஊர் மக்கள், பூர்வகுடி மக்கள், பாரம்பரிய மக்கள்னா யோசிக்கவே தேவையில்லை. அவங்க காவல் தெய்வம் தான், ஊருடைய காவல் தெய்வம். அந்த ஊருக்குள்ள தான் நீங்க இருக்கீங்க. அந்த மண்ணுக்கு சொந்தம், அந்த மண்ணை பாதுகாக்கிற தெய்வங்கள் தான் காவல் தெய்வங்கள். தாராளமாக உங்களுக்கு தெரியலன்னு சொல்லும்போது அந்த காவல் தெய்வத்தை நீங்க வணங்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா உங்களை காக்கிறதுக்காக தான் அவங்க உட்காந்துருக்காங்க, உங்களை பேணி பாதுகாக்கிறதுக்காக தான் ஊர் எல்லையில் உட்காந்துறாங்க. இன்னும் பல பகுதியில் இதெல்லாம் அமானுஷ்ய விஷயம் சொல்ல முடியாது, அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு நடந்துருக்கு. நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா கிராம பகுதியில் ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே அந்த ஊர் மக்கள் மட்டுமே, நல்ல தன்மையோடு இருக்கிற மட்டுமே அந்த ஊருக்குள்ளே போக முடியும். கெட்ட தன்மையோடு இருக்கிற மக்கள் அந்த ஊருக்குள்ளே எல்லையில் அந்த காவல் தெய்வங்கள் விடாது, பிரச்சனையை பண்ணிவிடும். இதனால தான் மக்கள் சொல்லுவாங்க, ஐயோ பேய் அடிச்சு முனி அடிச்சுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் கெட்ட எண்ணத்தோடு அந்த ஊருக்குள்ளே பயணிக்கும் போது நிச்சயமாக அதுக்கான விஷயத்தை அந்த காவல் தெய்வம் கொடுத்துன்னு இருக்குது இன்றைக்கும். அது பேர் தான் காவல் தெய்வங்கள். அதனால் நான் அந்த ஊரில் பிறந்துட்டேன், நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன்.
ஆனா எனக்கு பூர்வீகம் தெரியும், இந்த ஊர் தான் தெரியும் போது ஆமா ஆமா அந்த பூர்வீகத்தில் இருக்கிற அடிப்படையான காவல் தெய்வம் எதுவோ அதை தாராளமா உங்க டிஎன்ஏ சம்பந்தப்பட்டு தான். உங்க முன்னோர்கள் அங்கதான் வாழ்ந்திருப்பாங்க, பிறந்திருப்பாங்க, விளையாடி இருப்பாங்க, பாசம் எடுத்திருப்பாங்க, குழந்தை பெற்றிருப்பாங்க, எல்லா விஷயமும் அந்த மண்ணில் தான் செஞ்சிருப்பாங்க. அந்த மண்ணை பாதுகாக்கிற தெய்வமும் உங்க தெய்வம் தான். தாராளமாக அந்த காவல் தெய்வத்தையும் உங்க குலசாமியாக நீங்க வணங்கி வரலாம், எந்த தவறும் கிடையாது. இதுல என்ன நடக்கும்னு அடுத்த கட்டமா நான் திரும்பவும் சொல்றேன், அதே கருத்தை தான் சொல்லியிருக்கேன். இந்த குலசாமியை நீங்க வழிபட ஆரம்பிச்சு எக்ஸார்வே ஏதோ ஒரு தெய்வத்தை காவல் தெய்வம் வழிபட ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான உண்மையான தெய்வத்தை தெய்வம் என்ன இந்த தெய்வம் உங்களுக்கு வழி காமிச்சிடும். காட்டு ஐயா நான் கிடையாது ஐயா, என்கிட்ட வந்துட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடி, என்கிட்ட நம்பி வந்துட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நாளை வட்டத்தில் என்ன ஆகும்னா அந்த உண்மையான குலதெய்வத்தை, உங்க சமூகத்துக்கான குலதெய்வத்தை அது அடையாளப்படுத்தி காமிச்சிடும். அதனால எந்த வகையில நிறைய வழிமுறைகள் குலதெய்வத்தை கண்டுபிடித்து இருக்குது, மக்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும். அருமை. தெரியாதவங்களுக்கும் வந்து குலதெய்வத்தை கண்டறியறதுக்கான அழகான ஒரு வழி சொல்லியிருக்கீங்க. அது வரைக்கும் ஆல்டர்னேட்டான தெய்வத்தையும் வழிபடலாம். அந்த குலதெய்வத்தினுடைய பிடி மண்ணையும் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாம்னு அழகான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள்லையும் இன்னும் நிறைய வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம் ஐயா. நன்றி.